ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்தியன் தெஃப்ட் சிமுலேட்டர் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இது வந்து ஜிடிஏ கேம் மாதிரியே தான், பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் வந்து விளையாடி பார்த்தா செம்ம பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஸோ இந்த கேமில் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கலாம். இப்போ தான் நானும் வந்து ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறேன். இந்த பாருங்களாம், இந்த ஏதோ பழம்லாம் வச்சுருக்கானுங்க, ப்ரெட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க, அந்த அமுல் பட்டர் அது கூட இருக்குது. ஆடா பாவீங்களா, அப்படியே இந்தியாவில் இருக்கிற மாதிரியே இருக்குது கரெக்டாக. அதுவும் இல்லாமல் அப்படியே மேலே பாருங்கள், ஸ்கார்ஃப் மாதிரி போட்டுருக்கான். நம்மளால் இதில் ட்ரெஸ்ஸு கூட சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ பெட்ரூமில் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், டோருக்கு பாருங்கள். ஸோ நம்ம இங்கே நின்றுட்டு ட்ரெஸ்ஸு கூட பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, சும்மா நம்ம வந்து வேறு எதனா சேஞ்ச் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இது என்னங்க, ஓ எது மேலே மொட்டை வச்சா மாதிரியா? அடப்பாவி, இருங்க நம்ம முடி வச்சுக்கலாம். அடுத்து கேப்பு, இது கிளாஸ் இருக்கட்டும். ஃபேண்ட்டு 3 இருக்குது. நம்ம இந்த கலரை வச்சுக்கலாம், இதான் கரெக்டாக இருக்குது. இது ஏதோ நெக்கு மாதிரி. ஓ இது வந்து அந்த ஸ்கார்ஃபுங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து இதுவே கரெக்டாக தான் இருக்குது. இருந்தபடியே நம்ம வந்து அப்படியே போகலாம். வெளியே வர ஏதோ ஒரு கார் நின்று இருக்குது, நமக்கு தான் நினைக்கிறாது, நம்மளோட கார் தான். வெளில போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரூமில், ஓ இது வந்து கராஜா? பரவாயில்லையா, சைக்கிளில் இருக்குது. எவ்வளோ பெரிய கராஜ் பாருங்க. வீடே சும்மா பயங்கர பெருசாக இருக்குங்க நம்மளுது. ஓகே, இங்கே பாருங்கள் ஸ்விம்மிங் பூல் வர, எப்பா அடி வேறு லெவலு. இங்கே பாருங்களாம், ஸ்விம்மிங் பூல் தண்ணி கூட பார்த்தீங்கன்னா பயங்கர பக்காவாக பண்ணி வச்சுருக்கானுங்க. ஓகே, நான் வந்து பைக் எடுத்துகிட்டு போகலாம். கார்லாம் என் எடுப்பான், பைக் எடுத்துகிட்டு போகலாம். ஓ நம்ம ஏதோ நாய் கூட வளர்க்குறோம் போல். இங்கே பாருங்களா, ஏதோ நாய் கூட வளர்க்குறோம் போல். இருங்க நம்ம இறங்கி பார்க்கலாம். நான் இது புல்லட் பைக் போலங்க. புல்லட் பைக் சும்மா பயங்கரமாக சவுண்டு கேட்குது. இந்த நாய் இப்போ என்ன பண்ணணும் தெரியலையா? ஓ அது தொட்டால் உக்காருது, நிற்க சொன்னால் நிற்குது, என்னென்னவோ பண்ணுதுங்க. அது அந்த பயம் இருக்கணும். எலும்பும் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்துருக்கோம். அவ்வளோதான், பயங்கரமான பணக்கார வீடாக பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கோம். ஓகே, நம்ம வந்து வீட்டை விட்டு ஃபஸ்ட்டு வெளில போய், ஸோ வீட்டை இந்த ஏரியா வந்து நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம் என்னென்னலாம் இருக்குன்னு. கதவு திறந்துடே தம்பிங்களா, கதவு திறங்கடா. அந்த பயம் இருக்கணும். ஆட்டோமேட்டிக் கதவு போலங்க. புல்லட்டு சவுண்டை பாருங்க, பயங்கரமாக இருக்குது. எப்பா சும்மா அப்படியே வெறித்தனமாக போகுதுங்க. இங்கே பாருங்களா, வீடுலாம் சும்மா பயங்கர பெருசு பெருசாக கொடுத்துருக்கானுங்க. அதுவும் இல்லாமல் டிராக்டர்லாம் வர இருக்குது. பக்காவான ஒரு மொபைலில் விளாட்ற இந்தியன் கேமுங்க இது. அந்த கிளாஸ்லாம் பாருங்கள், ரிஃப்ளெக்ட் அடிக்குது கரெக்டாக. ஸோ குவாலிட்டி சரி, இங்கே சுற்றி இருக்க இடமும் சரி, எல்லாமே பயங்கரமாக இருக்குது. இந்த கேமை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி விளையாடி பாருங்கள். எப்பா அடி, இதை பாருங்கள், மேப் வர எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. எப்பா இதில் மிஷின் கூட முடிக்கலாம் போலங்க. மிஷின் கூட முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏதோ காரு, கராஜு, வீடு எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கானுங்க. மேப்பும் பயங்கர பெருசாக இருக்குது, மிஷினும் முடித்தா முடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் இன்னும் சூப்பராக இருக்குது. இருங்க நம்ம இன்னும் சுற்றி பார்க்கலாம் போய். ஸோ ஆனால் ஒரு வீடியோவில் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பொறுமையாகவே பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்கலாம். இங்கே வந்து ஏதோ பஸ்ஸு போகுது, இருங்க அந்த பஸ்ஸை நம்ம எடுத்துக்கலாம். சரி தம்பி, பஸ் எடுத்துடா, பஸ் எடுத்துடா. நம்ம வந்து பஸ்ஸில் ஏறி கொஞ்சம் விற்று காமிக்கலாம். தலைவன் என்னங்க பண்ணிருக்கான், 2 கை வச்சு நம்ம பண்ணுகிறானே என்னன்னு தெரில. அடப்பா ரிவர்ஸில் போகிறாங்க. டேய் வண்டி எடுத்துடா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இருங்க நம்ம லான்ச்சரை விட்டுருவான். ஏண்டா பஸ்ஸை விட்டு கீழே இருக்குன்றேன், திமிராடா உங்களுக்கு. ஓடு, போலீஸில் ஆனால் வரலைங்க, என்னன்னு தெரியல. பஸ்ஸை கொளுத்தி விட்டேன். அடப்பாவே போலீஸ் வருது, டபுள் ஸ்டார் ஆகிட்டு இருக்குது. ஐயோ வந்துட்டானுங்களே. இருங்க நம்ம விடுனே, வண்டியில் ஏறி டக்குன்னு போயிடலாம். இவனுங்க கையில் மாட்டினா அவ்வளோதான். மாட்டாமே இவனுங்க அவ்வளோ பொறுமையாக வரானுங்க. இதில் வர ஹெச்பி எங்கன்னு தெரில, எந்தாச்சும் மேப்பு கீழே ரெட் கலராக ஒன்று காமிக்குது, அதுதான் நம்மளோட உயிர் நினைக்கிறேன். ஆல்ரெடி பாதிக்கு போயிட்டு இருக்குது. இது பாருங்க, இதான் கார் ஷோரூமு. கார் ஷோரூமை கண்டிப்பாக சுற்றி பார்த்தே ஆகணும். ஐயோ இந்த போலீஸோரம் வந்து நம்மளை கொலை பண்ணுறதுலே இருக்கிறானுங்க. இருங்க இன்னும் 1 ஸ்டார் தான். அந்த 1 ஸ்டார் போயிட்டு போயிருக்க ஷோரூமில் ஒரு கார் இருக்குது, அந்த காரை அப்படியே ஆட்டியை போட்டு போகணுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ஆனால் போலீஸ் வந்துடும். இருந்தாலும் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அவனுக்கு கையில் மாட்டாமல் இருந்தாலே நம்ம ஈஸி தப்பிச்சிடலாம் போலங்க. அவனுக்கு கையில் படாமல் இருந்தால் ஸ்டார் வந்து டக்குன்னு போயிடுது தானாவே. ஓகே, நம்ம வந்து ரொம்ப தூரம் வந்தாச்சு போலீஸ்கிட்ட இருந்து. எங்கே ஆரம்பிச்சுமோ அதுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. போலீஸுக்காரன் இன்னும் போய் தொலைய மாட்டேங்கிறான், என்ன தான் வேணும்னு தெரில, பைத்தியக்காரனாக இருக்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து கார் ஷோரூம் போவான். இன்னும் இதே சொல்ல சொல்லியிருக்கிறானா. ஐயோ அவனை சாவச்சாலும் ஸ்டார் வந்துடுமே. சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று நம்ம இறங்கி உள்ளே ஓட்டுருவோம் டக்குன்னு. நவுறா டேய். அப்பா உள்ளே வந்தாச்சுங்க. அவன் உள்ளே வரமாட்டான்னு நினைக்கிறேன். அவனாங்க அவனுங்க 2 பேரும் பாருங்களா, அவங்களோட காரியை போட்டு வச்சுருக்கிறானுங்க பாட்டு மாரியே. சரி ஓகே, நம்ம வந்து இந்த காரை சுற்றி பார்க்கலாம். கார் அவ்வளோ நல்லா இல்லை. பைக்கு பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. பர்ச்சேஸ் கூட பண்ண முடியுமா? இருங்க பர்ச்சேஸ் பண்ணிடலாம்.
அவ்வளோதான் போடு, வேற லெவல் பர்ச்சேஸ் பண்ணிட்டேங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டெலிவரி பண்ணிக்கலாமா? அதாவது இது பாருங்க, எந்த பைக் வேணுமோ அந்த பைக்கை நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்போ ஸ்ப்ளெண்டர் பைக் கூட இருக்குது, வேற மாதிரி கார் கூட இருக்குங்க. இருங்க இன்னும் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். இதுதான் கடைசியாக இருக்குது போல். ஸோ நம்ம வந்து இந்த பெருசாக ஒரு குண்டா இருந்துச்சு இந்த பைக்கை பண்ணிடலாமா? ஹயபூசான்னு நினைக்கிறேன், என்ன பைக்கு பேர்லான்னு தெரில. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து இதுவே நல்லா தான் இருக்குது. சரி நம்ம வந்து இதே பண்ணிடலாம். பர்ச்சேஸ் ஆல்ரெடி பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்கன்னு தெரியலையா? டேக் த டெலிவரி ஃப்ரம் த ஷோரூம் பேக்யார்ட். பின்னாடி பக்கம் விட்டாங்களாம், வண்டியை வந்து பின்னாடி பக்கம் விட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ பின்னாடி பக்கம் வந்து போய் எடுத்துக்க சொல்கிறாங்க வண்டியை. அவ்வளோதான், வேறு லெவலு. ஆரோ மார்க் கூட போட்டு காமிக்கிறானுங்க. இதோங்க இந்த பாருங்க, ஓடு ஜெய், வேறு லெவலு. நம்ம பைக்கை வாங்கினதுனால சுற்றி எல்லாம் கையில் தட்டுறாங்க. எப்பா இது நல்லா இருக்கே. அவ்வளோதான்டா டே, வேறு லெவலு போடு. நம்ம வண்டி எடுத்துன்னு போவான். சவுண்டு பாருங்கள், இன்னும் பயங்கரமாக இருக்குது. இவனுங்க இன்னும் போலையா? சவுத்துக்குள்ளே பூந்து விளாண்டுக்கிறானுங்க பாட்டு பசங்க. சரி நம்ம போயிடுவோம், அவனுங்க கிடக்குறானுங்க. என்னமா சவுண்டு கொடுத்து பாருங்க, செம்மையாக இருக்குங்க பைக் ஓட்டுறதுக்கு. இந்த கேம் வந்து செம்மையாக இருக்குது விளையாடுறதுக்கு. பயங்கரமாக பண்ணி வச்சுருக்கானுங்க எல்லாத்தையுமே. என்னங்க குட்டி குட்டி கடைலாம் இருக்குது. லாரிலாம் எதாவது எடுத்துன்னு போயிட்டு இருக்கான். லாரியில் என்ன லோடு எடுத்துன்னு போகிறானுங்கன்னு தெரியல. நம்ம வந்து இந்த இடத்த சும்மா சுற்றி பார்ப்போம். இங்கே இவ்வளோ பேர் இடத்த காலியாக விட்டுக்கிறானுங்க என்னன்னு தெரில. ஆனால் இந்த கேம் வந்து நான் ரொம்ப மொக்கையாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். நெட் ஆஃப் பண்ணிட்டு விளாண்டிங்கன்னா செம்ம பயங்கரமாக இருக்குது. விளம்பரமும் வராது, நெட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சும்மா சுற்றி கிடக்கலாம். எங்கன்னா இன்னும் நான் மிஷினுங்களாம் போல், அது மிஷினாக இல்லைன்னு தெரில. ஸோ மாற மாதிரி இருக்குது. பார்க் ஆகுது, ஏர்போர்ட் இருக்குது, பார்க் இருக்குது. ஏர்போர்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு கீழே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கீழே கடைசியாக கொடுத்துருக்கானுங்க ஏர்போர்ட்டை. வில்லேஜ் கூட பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. நம்ம வந்து பார்க்குக்கு போகலாம் சும்மா. மார்க் பண்ணால் லொக்கேஷன் GTA 5ல மேப் எப்படியோ அதே மாதிரி தாங்க இதுவும். ஸோ அதுவே மேப் மாதிரி போட்டு காமிச்சிது மார்க் பண்ணால் கூட. செம்மையாக இருக்குது இந்த கேம். வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் ப்ளே பண்ணி வீடியோ போட சொல்லியிருந்தார். ஸோ அவர் சொன்ன கேம் பயங்கரமாக இருக்குங்க. நம்ம வந்து பார்க்குக்கு வந்தாச்சு. இந்த பாருங்க பார்க்கோட என்ட்ரன்ஸே எப்படி இருக்குன்னு. சும்மா சுற்றி மரமாக இருக்குது, பச்சை பசேல்னு பயங்கரமாக பண்ணி வச்சுருக்கானுங்க. பார்க்கில் எதனா விளையாடுறதுக்கு இருக்குமா இருக்குது இல்லையா என்னன்னு தெரியல. இல்லை சும்மா உக்காந்துட்டு போகலாம் போல், அவ்வளோதாங்க பார்க்கு. பயங்கரமாக இருக்காண்ணா இந்த கேமு. நம்ம இன்னும் ஏர்போர்ட்டுக்கு போல், வில்லேஜுக்கு போல். ஸோ நம்ம வந்து பார்ட் 2ல் கண்டிப்பாக ஏர்போர்ட்டுக்கும் வில்லேஜுக்கும் போய் சுற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவோட பார்ட் 2 வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கேட்காமல் சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வெஹிக்கலை வந்து கஸ்டம் கூட பண்ணிக்கலாங்க. இப்போ வெஹிக்கல் இப்போ வாங்கணும் பார்த்தீங்களா, வாங்கிட்டு கஸ்டம் கூட பண்ணிக்க முடியும். நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் மாதிரியாக வச்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோட பார்ட் 2 வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கேட்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு பார்ட் 2ல் பார்க்கலாம். பை கைஸ்.